டிசம்பர் 10ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவில் இதற்கான அறிகுறி தெரியும் என எதிர்பார்த்தார் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடியிடம் இருந்து சாதகமான மெசேஜ் எதுவும் வரவில்லை. இது ஓபிஎஸ்ஐ கவலைக்குள்ளாக்கியது. இதைத் தொடர்ந்து தன் நிலையை மீண்டும் அண்ணாமலையிடம் சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ். இதற்கு நடுவே அவரது ஆதரவாளர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தாவேகா பக்கம் தாவுவதாக மீடியாக்களில் தகவல்கள் கசிந்தன. உடனடியாக அவரை தொடர்பு கொண்ட ஓபிஎஸ், அவசரம் வேண்டாம், இணைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஜனவரி மாதம் வரை பொறுமை காக்குவோம் என உருக்கத்துடன் சொல்லியிருக்கிறார். கடுப்பான எடப்பாடி. இதற்கிடையே ஓபிஎஸ்க்கு கிரீன் சிக்னல் வராததால் கடுப்பான டெல்லி மேலிடம் எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் கேட்க நயினார் நாகேந்திரனை டிசம்பர் 11ஆம் தேதி தூதாக அனுப்பியது. பொதுக்குழு குறித்து விவரங்களை முதலில் கேட்ட அவர் பிறகு டெல்லி மேலிட எதிர்பார்ப்புகள் குறித்து பேசியிருக்கிறார். அதாவது வரக்கூடிய தேர்தலில் 54 தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும், டபுள் டிஜிட்டில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றவர் மெல்ல மெல்ல ஓபிஎஸ் விவகாரத்துக்குள் வந்திருக்கிறார். அதை கேட்டதும் முகம் மாறிய எடப்பாடி, நீங்க சொன்னதை மட்டும் நான் செய்யணும்,